பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம 6 வாரங்கள் தொடர்ந்து வந்து வழிபாடு செய்தால் நாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி வைக்கும் மாங்காட்டு காமாட்சி அம்மனை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். சென்னை அருகே மாங்காட்டில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. காமாட்சி அம்மன் ஈசனை நோக்கி ஒற்றை காலில் அக்கினி தவமிருந்த இடம் இது. இங்கு தவமிருந்து விட்டு பின்புதான் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரரை திருமணம் செய்து கொண்டார். இங்கு சக்கரம்தான் பிரதானமாக கருதப்படுகிறது. அபிஷேகம் பஞ்சலோக காமாட்சிக்கும் அர்ச்சனை ஸ்ரீ சக்கரத்திற்கும் செய்யப்படுகிறது. ஆமாங்க, இந்த கோவில்ல அம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் மிகவும் விசேஷமானது. 43 திரிகோணங்கள் கொண்ட இந்த சக்கரம் அஷ்டகந்தம் என்னும் 8 வகை மூலிகைகளால் செய்யப்பட்டது. எனவே இதற்கு அபிஷேகம் கிடையாது. சந்தனம், புனுகு, சந்தனம் சாத்தி குங்குமம் அர்ச்சனை செய்கிறார்கள். இப்பவும் கூட இந்த சக்கரத்திற்கு விஜயதசமி நாளன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுது. விஜயதசமி நாளில் மட்டும் இந்த சக்கரத்தை நாம தங்க கவசத்தில் தரிசனம் செய்யலாம். மற்ற நாட்களில் வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு அழகாகவே இந்த சக்கரம் இருக்கும். இந்த கோவில்ல அம்மனை போலவே இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அம்மனுக்கு அபிஷேகம் உண்டு, ஆனால் ஸ்ரீ சக்கரத்திற்கோ அபிஷேகம் கிடையாது. மாறாக சந்தன காப்பு சாற்றி குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறார்கள். சரி, 6 வாரங்கள் தொடர்ந்து வந்தால் இந்த ஆலயத்தில் வேண்டியது நிறைவேறும்னு சொல்றாங்கல்ல, அதை பற்றி பார்க்கலாம். ஆமாங்க, இந்த கோவிலில் 6 வார வழிபாட்டு முறைண்டு ஒரு நடைமுறை இருக்குங்க. வாரத்தில் ஏதேனும் ஒரு நாளில் எலுமிச்சை கனியுடன் அம்மனை தரிசித்து அதே கிழமைகளில் தொடர்ந்து 6 வாரங்கள், அதாவது ஒரு மண்டலம் வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும். அம்பாள் இந்த ஸ்தலத்தில் தவம் புரிந்து பின்னர் இதன் பயனால் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரரை மணந்து கொண்டதால கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபாடு செய்தால் கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். ஆண்களுக்கும் இது பொருந்தும். புத்திர பாக்கியம் இல்லாதோர் தொட்டில் கட்டி வழிபாடு செய்வார்கள். இதனால அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்து வீட்டில் தொட்டில் கட்டும் சூழ்நிலை உருவாகும்னு சொல்றாங்க. வேலை இல்லாதவங்களும் 6 வாரங்கள் தொடர்ந்து வந்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். பல்லாயிரக்கணக்கானோர் 6 வார வழிபாட்டால் பலனடைந்து வருகிறார்கள். உத்தியோக உயர்வு, உடல் நலம் சார்ந்த குறைகள் ஆகியவற்றிற்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் வேணா 6 வாரம் தொடர்ந்து மாங்காடு போயிட்டு வாங்க. இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறத கண்கூட பார்ப்பீங்க. நீங்கள் 1 வாரம் போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மேலும் பல பக்தர்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லுவாங்க. சரி, இனி மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு என்ன நேர்த்தி கடன் செய்யலாம்னு பார்க்கலாம். அம்மனுக்கு புடவை சாத்துதல், பாலபிஷேகம், அன்னதானம் செய்தல் ஆகியவை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் செய்தல் ஆகியவற்றை இந்த ஸ்தலத்தில் வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடனாக செய்கிறாங்க. அன்னை அக்கினி மேல நின்று தவம் செய்த தவ கோலத்திலும் இந்த கோவிலில் இருக்காங்க. 5 குண்டங்களில் தீ வளர்த்து நடு குண்டத்தில் தனது இடது காலின் கட்டை விரலின் நுனிப்பகுதி அக்கினியில் படுமாறும் வலது காலை இடது காலின் தொடைக்கு மேற்புறமாகவும் இடது கையை நாபி கமலத்திற்கு அருகிலும் வலது கையில் ஜபமாலையுடன் தனது சிரசிற்கு மேலும் அழகிய கண்களை மூடிய நிலையிலும் அம்பாள் தன்னை ஐயனுடன் இணைத்து கொள்ள மாங்காடு திருத்தலத்தில் கடும் தவம் புரிந்தாராம். இந்த கோவில்ல பஞ்சாக்கினி மத்தியில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தவம் புரியும் அற்புத காட்சி உற்சவ சிற்பமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மூலஸ்தானத்தில் அம்பாளாக பாவித்து வணங்கப்படும் ஸ்ரீ சக்கரம், அதற்கு பின்புறம் பஞ்சலோகத்தால் ஆன ஆதி காமாட்சி மற்றும் முன் மண்டபத்தில் பஞ்சாக்கினியில் தவம் செய்யும் காமாட்சியின் காட்சி. இப்படியாக நாம் பார்க்கக்கூடிய 3 காட்சிகளும் நம்மளை மெய்சிலிர்க்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதி காமாட்சி அருகில் சிறிய காமாட்சி விளக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த விளக்கையும் அம்பிகையாக கருதி வழிபடுவாங்க. இவ்வாறு இக்கோவிலில் 4 அம்பிகைகளையும் முன் மண்டபத்தில் இருந்து ஒரே சமயத்தில் தரிசனம் செய்யலாம் என்பது விசேஷமாகும். மூலஸ்தானத்தில் உள்ள அம்பாள் வலக்கையில் கிளி வைத்து தலையில் பிறை சந்திரனை சூடி கம்பீர
கம்பீரமாக காட்சியளிக்கிறார் காமாட்சியம்மை. இத்தனை சிறப்புமிக்க இந்த மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் அம்மனின் திருநட்சத்திரமான பூரம் தினத்தை முன்னிட்டு 1008 கலச அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆடி திருவிழா உட்பட அம்மனுக்கு உகந்த நாட்களில் எல்லாம் பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு வழிபாடுகளும் வெகு விமர்சனையாக நடத்தப்படுது. இந்த கோவில் ஆலயம் காலை 5 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், மாலை 3 மணி முதல் இரவு 9:10 மணி வரையும் திறந்திருக்கும். வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் பகல் நேரத்தில் நடை திறந்தே இருக்கும். முக்கியமான விழா காலங்கள்லையும் இந்த நடையை திறந்து சாற்றுறதுங்கிறது மாறுதலுக்குட்பட்டது. குன்றத்தூரில் இருந்து பூந்தமல்லி செல்லும் வழியில் மாங்காட்டில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, மாங்காடு வாருங்கள், மகிமை பல பாருங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு காமாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்து நீங்களும் உங்கள் வாழ்வில் உயர்ந்திடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடி இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தொகுப்போடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு. வணக்கம்.